ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் எ ஃபைல்ஸ். அதாவது ஃபைல்ஸ் எப்படி ரீட் பண்ணோம் பைத்தானில் ரீடிங் எ ஃபைல்ஸ் இன் பைத்தான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபைலை ரீட் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ண முடியும். இப்போ நம்ம பைத்தானில் பார்த்தோன்னா 3 ways, ஒரு ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு 3 வே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ரீட் ஆஃப் என்னா டு ரீட் என் கேரக்டர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் எனக்கு வந்து ரீட் பண்ணணுன்றதுக்காக கொடுக்குறது தான் ரீட் ஆஃப் n. And then number of bytes, இங்க இருக்குல number of bytes to be read line means ஒவ்வொரு லைனா ரீட் பண்ணுறதுக்காக ரீட் லைன்ஸ் அப்படின்னு கொடுத்தா இது வந்து வெறும் ரீட் லைனா ஒவ்வொரு லைனா எல்லாமே லைன்ஸாக ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா ரீட் லைன்ஸ் ஆஃப். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நல்லா கவனிச்சிக்கோங்க. இந்த test.txt ஃபைலை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஹலோ வேர்ல்ட் அண்ட் தென் வெல்கம் சொல்லிட்டு 2 எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ இதை பேஸ் பண்ணால் இப்போ வந்து நான் அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் 2 கண்டென்ட் வந்து நான் எழுதிட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். f ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் text.txt ரீட், இங்கே ஆரம் கொடுத்துருக்கோம் இல்லையா, மோடு இதான் மோடு. நம்ம மோடு என்ன கொடுத்துருக்கோம், ரீடுன்ற மோட் கொடுத்துருக்கோம். print f.read of 5, ரீட் ஆஃப் 5னா 5 கேரக்டர்ஸ், அதாவது ரீட் ஆஃப் மைன்ஸ் நம்பர் ஆஃப் பைட்ஸ். அப்போ 5 கேரக்டர்னா ஃபஸ்ட்டில் ஹலோ வேர்ல்டு அங்கே கொடுத்தோம் இல்லையா, அப்போது 5னா 1 2 3 4 ஹலோன்றது நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இங்கே வந்து ரீட் ஆஃப் ஃபைன் கொடுத்துட்டேன், இங்கே வெறும் ரீட் ஆஃப் கொடுத்துருக்கேன். வெறும் ரீட் ஆஃப்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன டேட்டா இருக்கோ அது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதில் ஹலோ வேர்ல்டு வெல்கம் தான் இருந்தது இல்லையா, நமக்கு வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் லைன் ஆஃப் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா பை யூசிங் ரீட் லைன் ஆஃப் மெத்தட் வி கேன் ரீட் பை லைன், அதாவது ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம ரீட் பண்ணோம்னா ரீட் லைன் ஆஃப்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சேம் எக்ஸாம்பிள் தான் பாருங்கள். f ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப்னு கொடுத்தாச்சு, ரீடிங் மோட் கொடுத்தாச்சு. ரீட் லைன் ஆஃப் 3 3னா 3 அதாவது நம்பர் ஆஃப் பைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்கல, ரீட் லைன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ரீட் லைனா 1 by 1 லைன் தானே வரும் இல்லையா. அப்போது வந்து வெறும் நம்ம கொடுத்தனால நமக்கு ஃபஸ்ட் லைன் ஹலோ வேர்ல்டு தான் ஃபஸ்ட் லைன் இருக்குது, அது மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் லைன்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே ரீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண பார்த்தா ரீட் லைன்ஸ் ஆஃப். சேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஓப்பன் ஆஃப் ரீடிங் மோட் கொடுத்துட்டேன். இஃப் f.read lines of அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்னென்னலாம் அதில் டெக்ஸ்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் அல்ல ஹலோ வேர்ல்டு அண்ட் தென் வெல்கம் இருந்தது இல்லையா, நமக்கு வந்து இப்படி வந்து டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி நமக்கு வந்து இப்படி வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஃபைல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்டையர் ஃபைலே நமக்கு டிஸ்பிளே ஆனால் ரீட் ஆஃப்ன்ற மெத்தட் கொடுத்தா போதும், அதில் இருக்க எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகிடும். அதாவது என்டையர் ஃபைல் ஃபுல் ஃபைல் வேணும்னா ஜஸ்ட் ரீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாவே நம்ம போதும். இப்போ டெக்ஸ்ட் ஃபைல் இப்படி கொடுத்துட்டேன், எங்கள் ஃபைல் ஓப்பன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர் மோடு, அதை ரீட் பண்ணுற மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் பண்ண மாதிரி கொடுத்ததுனால நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன இருந்துச்சு, நமக்கு அதில் ஹலோ வேர்ல்டு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.